இன்றைய நாளிலே ஒரு சத்தியத்தை நாம் பார்ப்போம். எப்போதும் ஊழியர்கள் திருச்சபையிலே பேசுவது, தகப்பன் செய்கின்ற பாவம் அது பிள்ளைகளை தொடரும் என்று. இதை சொல்லும்பொழுது நாம் அனைவரும் பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் மாறிவிடுகிறோம். ஏனென்றால் நாம் குடும்பத்தின் மேல் பாசமாக இருக்கின்றோம், குடும்பத்தை நேசிக்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்று என்றால் நம்மால் தாங்க முடியாது. இதை மனதில் வைத்து ஒவ்வொரு ஊழியர்களும் தங்களுடைய பிரசங்கத்திலே இதை சொல்கிறார்கள். நீங்கள் பாவம் செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் உருப்பட மாட்டார்கள், உங்களுடைய பிள்ளைகள் உயர மாட்டார்கள், உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று சொல்லி நம்மை பயப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நான் படிக்கின்றேன். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கருடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அதுபோல் நாம் பாவம் செய்தோம் என்றால் நாம் தான் சாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். நம்முடைய பாவங்கள் ஒரு நாளும் அவர்களை அஃபெக்ட் பண்ணாது என்று சொல்கிறது வேதம். இந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதுமாக வாசித்தீர்கள் என்றால் அதுல தெளிவாக புரியும். நான் ஒரே வசனத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் முழுவதும் படித்து பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் நம்முடைய பாவம் நம்முடைய பிள்ளைகளை சாராது. புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள், தெளிவடைங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.